Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு ட்ராவல் vlog. நான் என்னென்னலாம் பியூட்டிஃபுல் பிளேசஸ் பார்த்தனோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே நான் எப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன் அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஊட்டி. ஸோ மேட்டுப்பாளையம் போயிட்டு தான் நம்ம ஊட்டி போக முடியும். ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு நாங்கள் டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் டாய் ட்ரெயினில் போனேன். இதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. அண்ட் வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயினில் சீட்ஸ் தான் ரொம்பவே பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. அதோட லக்கேஜஸோடு போனால் இன்னும் ப்ராப்ளமாக இருக்கும். டாய் ட்ரெயினில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம். ஸோ அங்கே டைம் கொடுப்பாங்க, நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ அது மாதிரி ஒரு 10 minutes வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எதனா பிக்சர்ஸ்லாம் எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் டாய் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப அழகான இடம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ இப்போ பாருங்கள். ஊட்டி ரீச் ஆகிறதுக்கு 4.5 hours ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹோட்டல் போயிருந்தோம். ஹோட்டலோட ரிசப்ஷனில் தான் நான் இப்போ இருக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரூம் கீஸும் அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் பேக்கேஜஸ்லாம் புக் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் போகிறோம். இது லேக் வியூ ஹோட்டல், ஓகேவா? ஸோ இதில் நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ரூமில் 3 பேர் மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ அதனால் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். நான் ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஹோட்டலோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் மூலியமாக தான் எல்லா ரூம்ஸ்க்குமே நம்மளால் போக முடியும். என்ட்ரானு லிவிங் ஏரியா இருக்கும். இது எக்ஸ்ட்ரா காட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம பே பண்ணோம், ஓகேவா? அண்ட் சேர்ஸ் இருக்குது, தினிஷா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்க்கும் வாட்டர் முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி இருக்குது. அண்ட் இதோட சைடில் பார்த்திங்கன்னா பெட்ரூம். ஸோ இது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அண்ட் சீலிங் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கபோர்டு இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜன்னலோட வியூ நம்ம ஏறி வந்தோம் பார்த்திங்களா? ஸோ அதுதான் அதோட வியூவே. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஏரியா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிளான்ஸ் இருக்கிற இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுதான் வாஷ்ரூம். அதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அதனால் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அண்ட் அன்றைக்கி தான் ரீச் ஆனதுனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நான் பார்க்குற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பிபி க்ரீம். நானே பண்ண பிபி க்ரீம் இது. ஏன்னா நம்மளால் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. போட்டால் உடஞ்சிரும் எங்கேயாவது கீழே போட்டோன்னா பேகை. ஸோ அதனால் நானே சின்னதாக பிபி க்ரீம் பண்ணியிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணேன், அவ்வளோதான். அண்ட் நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் போன ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா கார்டன். இந்த கார்டன் ரொம்பவே பெரிய கார்டன், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இதோட வியூ எல்லாமே. ஆனால் இது ரொம்ப பெரிய கார்டன், நடக்கணும் நம்மளால் கண்டிப்பாக. ஏன்னா வேறு பேட்ரி கார்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம நடந்து தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதிலே கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்குலாம் செம்மையாக டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம ரீச் ஆகிருந்தோம்ல. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தது. இருந்தாலும் எல்லா பிளேஸஸும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் கார்டன் நான் சுற்றிட்டு தான் வந்தேன். இங்கே பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். இது அப்படியே ஒரு பெட்டு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதில் பார்த்துவே இருக்குது. நம்ம நடந்து கூட போகலாம். அதில் ஒரு பூவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில பூவெலாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சர், இந்த ஃப்ளவர், பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னோடய நிறையா வீடியோஸில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த இடம் டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஊட்டியில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்த ரூம் செம்மையாக குளிர்ச்சு. என்னோடய காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி போட்டிருந்தேன் நான். ஆனால் ஒன்ஸ் நான் வெளில கால் வச்சதுக்கப்புறம் செம்ம வெயில் அடிச்சது. இந்த கார்டன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1.5 hours ஆகும். நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே அன்றைக்கி தான் என் பர்த்டே.
மார்னிங்லேருந்தே நடந்தது நான் ஷூட் பண்ணேன். அண்ட் ப்ரஷ் பண்ணிட்டு நான் வந்து டர்மாவையோட ஹைட்ரா கிளான்ஸை யூஸ் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக. நான் யூஸ்வலாக மார்னிங் ஜென்டல் கிளான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடித்தேன், ஏன்னா ஃபுல்லாக கோல்ட் ஆகிடுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி சும்மா குடிக்க முடியாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு மார்னிங் வியூ காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எழுந்தேன். இது வந்து ஒரு 7 o'clock 6:30 அந்த மாதிரி இருக்கும். சாக்ஸ் போடாமல் உங்களால் காலை கீழே வைக்க முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அண்ட் நான் வந்து என்னோடய நைட் சூட்டோட இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேன். நல்லா வெயில் அடிக்கும், ஆனால் அதே சமயத்தில் நல்லா குளிராகவும் இருக்கும். எனக்கு மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து எழுந்து வெளில சும்மா ஒரு வாக் வந்து போயிட்டு வந்தேன். ஊட்டியில் வந்து எந்த சைட் திரும்பினாலும் அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அண்ட் ஊட்டி வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஐடியெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இப்போ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிட்டு வரணும்னால தான் ஊட்டி போனது. ஆக்சுவலாக மார்ச் எண்டுலேயே வந்து போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல அண்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இல்லைனால நாங்கள் வந்து ஏப்ரலில் வந்துட்டோம். சரௌண்டிங் நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டலில், அழகழகாக ட்ரீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோன்னு. ஒரு ரூம் இது, இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச ரூம் இது. இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டேன். நான் இப்போ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் தான். இந்த இடத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருந்துச்சு ஃபேஸில். ஏன்னா இது மாதிரி இடத்துல வந்து ஸ்கின் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பிபி க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா டுட்டோரியல்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக மேக்கப் போடுறது தான் பர்சனலாக பிடிக்கும். பேஸ் மேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா தான் பிடிக்கும். அப்போ தான் ஸ்கின் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கு பதிலாக நான் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு லிப்ஸ்டிக், நல்லா டார்க் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மேக்கப் லுக்கில் 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு பிபி க்ரீம் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக், அவ்வளோதான். ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் நான் வந்து ஃபில் இன் பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து லோரியல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 114 இல்லை 115 தெரில, ஆனால் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு பிரைட் பிங்க் லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ ரெடி ஆகிட்டு நாங்கள் போன ஃபர்ஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி லேக் வந்து போயிருந்தோம். ஊட்டி லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போட்டிங் போயிட்டோம். ஸோ 6 பேருக்கு ஒரு போட் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக 1000 நினைக்கிறேன், எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் தெரியல எவ்வளோ ஃபீஸுன்னு. ஆனால் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இது மாதிரி நீங்கள் வந்து போட் ஹவுஸ்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்க்கு தனியாக இருக்கும். டோட்டலாக எங்களுக்கு 1000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக வேறு வந்து 200 rupees கொடுத்து ஒரு ரவுண்ட் வர போயிருந்தோம். வியூ வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் போட் ஓடுற அண்ணா வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார் நான் கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம். போட்டிங்கில் டிஃப்ரெண்ட் போட்ஸ் இருக்கும், சப்போர்ட்டோட ஒன்று இருக்கும், இன்னொன்று நம்மளே வந்து பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும்ல, அது கூட இருக்குங்க. அதெல்லாம் பண்ணால் ரொம்ப கால் வலிக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கு எனர்ஜி இருக்காதுன்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் டோட்டலாக போட்டிங் வந்து ஒரு 2 rounds போயிருப்போம், ஃபுல் ரவுண்டுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஊட்டி லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து கிட்ஸுக்கு தான் இருக்கும், டேஷிங் காரு, இது மாதிரி ட்ரக்கு போகிறது அதெல்லாம். அண்ட் பெரியவங்களுக்கு கன் ஷூட்டிங்கும் மசாஜ் ஷேரும் தான் இருந்தது. யூஸ்வலாக என்னோடய பர்த்டேஸ்க்கு நான் வந்து வெளில போகிற டைப்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கோயிலுக்கு மட்டும் தான் வந்து போவேன். ஜஸ்ட் கேக் கட்டிங் தான் இருக்கும், அவ்வளோதான். இந்த வாட்டி நாங்கள் எக்லெஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஊட்டியில் இருக்கனால ஒரு நாள் டிலே ஆகுது கேக் வரத்துக்கு. 12 மணிக்கு கேக் வெட்டலாம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எக்லெஸ் கேக் ஆர்டர் பண்ணனால அடுத்த நாள் தான் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆச்சு கேக்கு. ரூமில் கட் பண்ணலான்னு பார்த்தா டிரைவர் நீங்கள் ரூமில் கட் பண்ண வேணாம், நாங்கள் உங்களை ஸ்பெஷலான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறாரு. வழியில் இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லாமே ஃபால்ஸ் இது மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு. கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணார், இங்கேயே கேக் கட் பண்ணலான்னு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பீக், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இடம், சூப்பர் ஹைட்டில் இருந்துச்சு இந்த இடம். இங்கே தான் நான் வந்து கேக் கட்டிங் பண்ணியிருந்தேன்.
டு பி ஹானஸ்ட் கைஸ், எனக்கு யாராவது பர்த்டே சாங்லாம் எனக்கு பாடுறாங்கன்னா எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியாது. அண்ட் நான் இங்கே கேக் கட் பண்ணும்போது வெறும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, தெரியாதவங்களாம் வந்து விஷ் பண்ணாங்க, பாடினாங்க. அதில் ஒரு அண்ணா வர கிஃப்ட் வேறு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வந்த எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். என் டிரைவர் அங்கிள் தான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பிடிச்சாரு, எங்களுக்கே தெரியாது அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லேடி மவுண்டன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று சூப்பராக இருந்தது. அன்றைக்கே எனக்கு உடம்புலாம் சரியில்லை, ஏன்னா எனக்கு வந்து கோல்டு இருந்துச்சு, பாடி பெயின் இருந்தது, டயர்ட்னஸ் இருந்துச்சு. அதே டைமில் செம்மையாக வெயிலும் அடிச்சுது. ரொம்பவே டேன் ஆகிட்டேன் நான். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா டேன் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வெக்கேஷன் போகிறதா இருந்தால் டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன், லிப் பாம், மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து போனது இடம் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸ். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் ஊட்டிக்கு போகிறதா இருந்தால் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே சைட் சீயிங் பிளேஸஸை விட மீதி எல்லா பிளேஸஸுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளிப் காமிக்கிறேன். இது வந்து ட்ராவல் போகிற இடம் தான் இது, ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பர்பிள் ட்ரீஸ் வந்து பார்த்தாங்க, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்பிள் ட்ரீ தான் அது சீசனுக்கு அப்போ தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அது பக்கத்தில் இருந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஊட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்லாம் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்போ குளிருது, எப்போ வெயில் அடிக்குது, மழை பெய்யுதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அதனால் வெதர்லாம் செக் பண்ணிட்டு போங்க நெட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து டால்ஃபின் நோஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து பீக் தான் இதுவும். இங்கேருந்து இந்த ஃபுல் இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த பிளேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அண்ட் செம்ம டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து ஷூட் பண்ணல அன்றைக்கி. அண்ட் டே 3 அண்ட் டே 4 vlog வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். பாய்.